Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Welcome to our channel All is well my dear. Alhamdulillah. நம்ம சேனல் முழுக்க அரபி ஓத தெரியாதவங்களுக்காக அமைக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய துவாக்களை திருப்பி ஓதுறது மூலியமா நிச்சயம் சீக்கிரமாகவே மனனம் செய்ய இயலும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய துவாக்கள் தினம் நம்ம ஓதக்கூடிய நிறைய துவாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்று தந்திருக்காங்க. பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். மரணத்திற்கு நிகரான துன்பத்தின் போது அல்லாஹும்ம அஹீனி மா கானத்தில் ஹயாத்து ஹைரன்லி வதவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து ஹைரன்லி. அல்லாஹும்ம அஹீனி மா கானத்தில் ஹயாத்து ஹைரன்லி வதவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து ஹைரன்லி. அல்லாஹும்ம அஹீனி மா கானத்தில் ஹயாத்து ஹைரன்லி வதவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து ஹைரன்லி. அல்லாஹும்ம அஹீனி மா கானத்தில் ஹயாத்து ஹைரன்லி வதவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து ஹைரன்லி. இறைவா, வாழ்வது எனக்கு நல்லதாக இருந்தால் என்னை வாழச் செய், மரணம் எனக்கு நல்லதாக இருந்தால் மரணிக்கச் செய். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அனைத்து வகையான துன்பங்களின் போதும் லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்லி வ ரப்புல் அர்ஷில் அலீம். லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்லி வ ரப்புல் அர்ஷில் அலீம். லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்லி வ ரப்புல் அர்ஷில் அலீம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர யாருமில்லை. அவன் சகிப்புத்தன்மையும் மகத்துவமும் மிக்கவன். வானங்கள், பூமி, மகத்தான அர்ஷ் ஆகியவற்றின் அதிபதியான அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை. இந்த துவாவை அனைத்து வகையான துன்பங்களின் போதும் ஓதலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நோயாளியை நம்ம விசாரிக்க சென்றா அல்லாஹும்ம ரப்பன் நாசி அல்ஹிபில் பஅஸ இஷ்ஃபிஹி வ அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா. அல்லாஹும்ம ரப்பன் நாசி அல்ஹிபில் பஅஸ இஷ்ஃபிஹி வ அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா. அல்லாஹும்ம ரப்பன் நாசி அல்ஹிபில் பஅஸ இஷ்ஃபிஹி வ அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா. அல்லாஹும்ம ரப்பன் நாசி அல்ஹிபில் பஅஸ இஷ்ஃபிஹி வ அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா. இறைவா, மனிதர்களின் எஜமானே, துன்பத்தை நீக்கி குணப்படுத்து. நீயே குணப்படுத்துபவன். உனது குணப்படுத்துதலை தவிர வேற குணப்படுத்துதல் இல்லை. நோயை மீதம் வைக்காத வகையில் முழுமையாக குணப்படுத்து. இத நோயாளியை விசாரிக்க செல்லும் போது நம்ம இந்த துவாவை ஓதணும். அன்றாட வாழ்க்கையில நம்ம ஓத வேண்டிய துவாக்கள், அதுவும் அரபியில் எப்படி ஓதுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். உழு செய்ய துவங்கும் போது பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி நம்ம துவங்கணும். உழு செய்து முடித்ததுக்கு அப்புறம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அல்லாஹ்வின் அடியார் என்றும் அவனது தூதர் என்றும் உறுதியாக நம்புகிறேன். இவ்வாறு உழு செய்து முடித்த பின் கூறணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மேட்டில் ஏறும்போது, உயரமான இடத்தில் ஏறும்போது, நம் வீடுகளில் உள்ள மாடி படிகளில் ஏறும்போது அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
கீழே இறங்கும் போது உயரமான இடத்திலிருந்து மாடியிலிருந்து கீழே இறங்கும் போது சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூயவன் அப்படின்னு கூறணும். புயல் வீசும் போது அதிகம் நம்ம துவா செய்யக்கூடியவர்களா இருக்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக خيرها وخير ما فيها وخير ما أرسلت به وأعوذ بك من شرها وشر ما فيها وشر ما أرسلت به. بسم الله الرحمن الرحيم. اللهم إني أسألك خيرها وخير ما فيها وخير ما أرسلت به وأعوذ بك من شرها وشر ما فيها وشر ما أرسلت به. بسم الله الرحمن الرحيم. اللهم إني أسألك خيرها وخير ما فيها وخير ما أرسلت به وأعوذ بك من شرها وشر ما فيها وشر ما أرسلت به. இறைவா, இதில் உள்ள நன்மையையும் எந்த நன்மைக்காக இது அனுப்பப்பட்டதோ அந்த நன்மையையும் உன்னிடம் வேண்டுகிறேன். இதன் தீங்கை விட்டும் எந்த தீங்கை கொண்டு வருவதற்காக இது அனுப்பப்பட்டதோ அந்த தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். மகிழ்ச்சியான செய்தியை நம்ம கேட்கும் போதும் மகிழ்ச்சியை அனுபவிக்கும் போதும் மகிழ்ச்சியான அனுபவம் நமக்கு கிடைத்தால் அல்லது மகிழ்ச்சியான செய்தியை கேள்விப்பட்டால் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் அப்படின்னு கூறணும். இழப்புகள் ஏற்படும் போது இந்த துவாவை ஓதினா அதை விட சிறந்ததை அல்லாஹ் அதற்கு மாற்றாக தருவான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கூறியிருக்காங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லி கைரன் மின்ஹா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லி கைரன் மின்ஹா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லி கைரன் மின்ஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தூங்கும் முன் ஓதக்கூடிய துவா. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. இறைவா, உன் பெயரால் நான் மரணிக்கிறேன், அதாவது தூங்குகிறேன். உன் பெயரால் உயிர் பெறுகிறேன், அதாவது விழிக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தூங்கி எழுந்தவுடன் ஓத வேண்டிய துவா. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். எங்களை மரணிக்க செய்த பின் உயிர்ப்பித்த அல்லாஹுக்கே புகழனைத்தும், மேலும் அவனிடமே நமது திரும்பிச் செல்லுதல் உள்ளது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கழிவறையில நுழையும் போது ஓத வேண்டிய துவா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி. இறைவா, ஆண் பெண் ஷைத்தான்களிடமிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். கழிவறையில் இருந்து வெளியேறும் போது ஓத வேண்டிய துவா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குஃப்ரானக, உன்னிடம் மன்னிப்பு தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உணவு அளித்தவருக்காக ஓத வேண்டிய துவா. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். இறைவா, இவர்களுக்கு நீ வழங்கியதில் பரக்கத் செய்வாயாக, இவர்களை மன்னிப்பாயாக, இவர்களுக்கு கருணை காட்டுவாயாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பயணத்தின் போது ஓத வேண்டிய துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாகனத்துல ஏறி அமர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் 3 முறை, அல்லாஹு அக்பர் 3 முறை ஓதியதுக்கு பிறகு இந்த துவா ஓதுவாங்க. சுப்ஹானல்லதி சஹர லனா ஹாஸா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அல்லாஹ் மிக பெரியவன், எங்களுக்கு இதை வசப்படுத்தி தந்தவன் தூயவன், நாங்கள் இதன் மேல் சக்தி பெற்றவர்களாக இருக்கவில்லை, மேலும் நாங்கள் எங்கள் இறைவனிடமே திரும்பி செல்பவர்கள். இதுபோல பயணத்திலிருந்து திரும்பும் போது இந்த துவாவையும் ஓதி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆயிபூன தாயிபூன ஆபிதூன
லி ரப்பினா ஹாமிதூன். எங்கள் இறைவனை வணங்கியவர்களாகவும் புகழ்ந்தவர்களாகவும் மன்னிப்பு கேட்பவர்களாகவும் திரும்புகிறோம் அப்படின்னு நம்ம ஓதணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆடை அணியும் போது ஓத வேண்டிய துவா அல்ஹம்துலில்லாஹில்லதி கசானி ஹாஸா வர்ஸகனீஹி மின் கைரி ஹவுலிம் மின்னி வலா குவத்தின். இவ்வுடையை எனது முயற்சியோ சக்தியோ இன்றி எனக்கு அளித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். இதுபோல அன்றாடம் ஓத வேண்டிய துவாக்களை அதிகம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.